கோபுர உச்சியிலே சேர்ந்து அந்த நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொல்லி இந்த அஷ்டாத்திர மந்திரத்தை கூறுவோருக்கு வைகுண்டம் நிச்சயம் என்று சொன்னாரே, அங்கே அவர் ஜாதியை பார்த்து ஒரு பக்தன் தான் முன்னேற வேண்டும் என்பதில் அவர் கொள்கை. சர்வ ஜனமும் யாரெல்லாம் இறைவன் நாமத்தை சொல்லுகிறானோ அத்தனை பேருக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும், வைகுண்ட பிராப்தி கிடைக்க வேண்டும் என்று பாடுபட்ட தலைவர் தான் ஸ்ரீராமானுஜர். ஒரு இடத்தில் சொன்னாராம், எனக்கு மட்டும் ஸ்ரீ ஆலவந்தாருடைய தரிசனம் கிடைத்து அவருக்கு நான் சீடனாக இருந்து அவர் குருவாக ஏற்றிருப்பாரேயானால் இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு வைஷ்ணவனையும் கைப்பிடித்து வைகுண்டத்திற்கு நானே அழைத்து போயிருப்பேன் என்றால் அத்தனை உறுதி, அத்தனை உறுதி ராமானுஜருக்கு. இவையெல்லாம் தாண்டி யார் யாரோ எல்லாம் தன்னை செம்மொழி காவலன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அந்த செம்மொழிக்கு அந்தஸ்தை தந்த மாபெரும் உத்தமர் தான் ஸ்ரீராமானுஜர். கோவில்களிலே, பெருமாள் கோவில்களிலே சிறப்பாக வேதங்கள் ஓதுவோர் மத்தியிலே சென்று திராவிட வேதம் என்று சொல்லப்படுகின்ற தமிழ், அந்த தமிழ் நூலாகப்பட்ட ஆழ்வார்களுடைய அற்புதமான நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை ஒவ்வொரு கோவிலிலும் கட்டாயமாக கோஷ்டிகள் பாட வேண்டும் என்று ஒரு திட்டத்தை போட்டாரே, தமிழும் அர்ச்சனை செய்யலாம் என்ற பொருள் அல்ல, தமிழில் செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டாயப்படுத்தினாரே. அதனால் தான் எந்த ஒரு பெருமாள் கோவிலுக்கு சென்றாலும், அதை தென்கலை ஆனாலும் வடகலை ஆனாலும் எந்த கலை ஆனாலும் அங்கே திவ்ய பிரபந்தம் திராவிட வேதம் அன்றாடம் ஓதப்படுகிறது. இந்த அந்தத்தை கொடுத்தவர் யார்? ஸ்ரீமத் ராமானுஜர். இதன் சிறப்பாக சொல்லப்பட வேண்டுமே. ஆனால் ஸ்ரீ ராமானுஜர் அவதாரம் செய்வதற்கு முன்பு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு 7ஆம் நூற்றாண்டிலே 4 ஆழ்வார்கள், 8ஆம் நூற்றாண்டிலே 4 ஆழ்வார்கள், 9ஆம் நூற்றாண்டிலே 4 ஆழ்வார்கள், பின்னர் வந்த மாபெரும் மனிதர்கள், ஆலவந்தார் போன்ற மகத்தான உத்தமர்கள் இருந்தாலும் வைஷ்ணவம் என்று சொன்னால் ராமானுஜர் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நம்மை உயர்த்தி சென்ற மாபெரும் மனிதர் அவர். அதனால்தான் நேற்று நான் சொன்னேன், அவருக்கு ஏன் நீங்கள் பாரத ரத்னா கொடுக்க கூடாது? பாரத ரத்னா கொடுக்க வேண்டியதற்கு அவர் பிறந்திருக்க வேண்டும். பிறந்தார், இந்தியாவிலே பிறந்தார், வளர்ந்தார், சமூக நீதிக்காக பாடுபட்டார், ஜாதி மத வித்தியாசமின்றி மக்களுக்கு நல்வழி காட்டினார், தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்தை கொடுத்தார். இவையும் பட்டியலிட்டேன். துரதிருஷ்டம் ஆன்மீகவாதிகளை அலட்சியப்படுத்துகின்ற அரசாங்கங்களாக அமைந்துவிட்டது. ஏனென்றால் அவர்கள் யாரையோ திருப்திப்படுத்த வேண்டியிருக்கிறது. அக்காலங்களிலே கிறிஸ்துவனை திருப்திப்படுத்த வேண்டும், இக்காலையிலே மற்றவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். அவர்களை திருப்திப்படுத்துவதற்கு என்னிடமாகவும் நீங்கள் சரியல் கொடுங்கள், ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் குறுக்கே வரவில்லை, அதற்காக எங்களையே மற்றதுக்கு அதுதான் என்னுடைய வேலை. எப்படியேப்பட்ட உத்தம மகான்கள் இந்தியாவிலே வந்திருக்கிறார். ஒரு விவேகானந்தரை பற்றி உலகம் அழிந்திருக்கிறது, அவரை பற்றி உலகம் பேசுகிறது. அவரை விட தாண்டி அறிவாளியாக இருந்தவர் ராமானுஜர். அகில உலகத்தில் ஒரு மாபெரும் தலைவனாக வைத்து சிலை வைத்து கொண்டாடப்பட வேண்டிய தலைவராக வாழ்ந்தவர் ராமானுஜர் என்றால் உள்ளத்தாலும் உடலாலும் தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்துக் கொண்ட மாபெரும் மகான். ஒரு முழு வாழ்க்கை என்றால் 120 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த முழு வாழ்க்கை 120 ஆண்டு காலம் வாழ்ந்து காண்பித்த மாபெரும் எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும், மேடையிலேயாவது சொல்ல வேண்டும். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் மற்ற இடங்களிலே கிடைக்காமல் போகட்டும். ஆனால் நம் உள்ளத்திலே ஏற்றி குருவேற்றி அவரை தீபம் ஏற்றி அன்றாடம் வணங்குவோம் என்பதுதான் என் சொற்பொழிவின் தாக்கம். அதேபோல் ஸ்ரீமத்வ சமுதாயத்தில் எத்தனையோ மத பெரியவர்கள் வாழ்ந்தார்கள். இருந்தாலும் ஸ்ரீ ராகவேந்திரன் அந்த பிறகுதான் அந்த மத்துவ மடத்தின் மகிமைகள் உலகம் உலக பரவலைத்து. இன்றைய தினம் அடியே ஸ்ரீ மதுரை பற்றியும் ஸ்ரீ ராகவேந்திரன் பற்றியும் என் சிற்றனுக்கு எட்டிய விதத்திலே ஓரளவுக்கு உங்களோடு கலந்து ஆலோசிக்கலாம், அனுபவிக்கலாம் என்று இருக்கிறேன். சொற்பொழிவு தோங்குவதற்கு முன்பாக எல்லோரும் 3 முறை சொல்வது. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய.
துவாபரி யுகத்திலும் நான் வந்து அவதரிக்கிறேன் என்று சொன்னதற்கு பிரகாரம் திரேதா யுகத்தில் வாயு பகவான் ஸ்ரீ ஆஞ்சநேயராக அவதாரம் செய்து ஸ்ரீ ராமபிரானுக்கு கொண்டாற்றியது ராமாயண கதையை கண்டோம். அதே வாயு பகவான் துவாபர யுகத்திலே மகாபாரதத்திலே பாண்டவர் ஒருவராக பீமசேனனாக அவதாரம் செய்து அந்த பாண்டவ யுத்தங்களையும் மகாபாரத யுத்தங்களையும் பற்றி துவாபர கதைகளை படித்தோம். அதே வாயு பகவான் தான் கலியுகம் முடிய வேண்டும் என்று ஒரே காரணத்திற்காக மீண்டும் அவதாரம் எடுத்தார். அவர்தான் ஸ்ரீராகவே. முதலிலே ஆஞ்சநேயராக, அடுத்தபடியாக பீமசேனனாக நம் கலியுகத்திலே மன்னிக்க வேண்டும் ஸ்ரீ மத்துவராக அவதாரம் செய்தார். அப்படியேப்பட்ட மத்துவரை பற்றி முதலிலே ஒரு 20 நிமிடம் பார்த்து 25 நிமிடம் பார்த்துவிட்டு அதன் பிறகு ஸ்ரீ ராகவேந்திர வரலாற்றுக்கு நுழையலாம் என்று இருக்கின்றேன். அதுதான் முறை. கடியாணி என்ற ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு அற்புதமான பிராமண குடும்பம் அங்கிருந்து பெயர்ந்து உடுப்பி அருகே பாஜக கஷேத்திரம் என்ற கஷேத்திரத்திலே குடிபெயர்ந்தார்கள். நடிலா கேகைய பட்டர் ஸ்ரீ வேதவதி தம்பதியர்கள் எப்பொழுதுமே இரவின் மீது அதிக பாசமும் பண்பும் கொண்டவர்கள். ஆனால் சோதனையாக நடிலா வகைப்பட்டருக்கு 2 குழந்தைகள் பிறந்து 2 குழந்தைகளும் இறந்து விட்டன. சீனிவாசன் அருளாலே வேண்டி வேண்டி எங்கள் குடும்பம் தழைக்க வேண்டும் என்று வேண்டி கேட்ட பொழுது சீனிவாசன் அருளாலே பகவான் கிபி 1238 வருடம் விளம்பி வருடம் புரட்டாசி மாதம் விஜயதசமி என்று அவதாரம் செய்தார் வாயு பகவான் ஸ்ரீ மத்துவராக. அப்பேற்பட்ட மத்துவர் வைக்கப்பட்ட பூர்வாசிரம பெயர் வாசுதேவர். இப்படி மகான்களாக இருந்து அவதாரம் பண்ணுகின்ற தெய்வங்கள், தெய்வ பிறவிகள் எப்படி இருப்பார்கள் இளம் வயதிலே என்பதை நாம் சற்று கற்பனையிலே கொண்டு போனோமேயானால் அவருடைய தேஜஸ், அவர்களுடைய நடை உடை பாவனை, அவருடைய பழக்க வழக்கங்கள் சொல்வதற்கு அப்பால். வாசுதேவன் நடந்தால் ஒரு அழகு, அவன் சிரித்தால் ஒரு அழகு, நின்றால் ஒரு அழகு. அது மாத்திரமல்ல, குறும்பிலே கேட்டிருக்கிறார். வாசுதேவா என்று ஓடி வந்தால் எருமை மாட்டு வாழை பின்புழைத்துக் கொண்டு எருமை மாடு போற இடத்துலாம் சுத்தின்னு இருப்பான் குழந்தை. ஐயோ எருமை மாடு கீழே போட்டிருப்போதே இவாதான் பயப்படுவான், அவன் பயப்பட மாட்டான். ஒரு நாள் கொல்லைப்புறத்திலே குழந்தைய காணுமேன்னு தேடினா ஒரு பாம்பு மேல காலை வச்சு முடிச்சுன்னு உட்காந்துருக்கான். ஒரு பாம்பு அவனை கடிக்க வந்தவுடன் அந்த பாம்பு கண்டு அவன் பயந்து ஓடவே அந்த குழந்தை அதை காலா வச்சு அமைச்சிருக்கோம். பிறக்கும் பொழுதே நான் சொல்லிவிட்டேனே, அவர் தான் ஆஞ்சநேயர், அவர் தான் பீமசேனன் என்று. அந்த பலசாலியாக பிறந்த குழந்தை இந்த குழந்தை. ஒரு நாள் பக்கத்து கிராமத்திற்கு ஒரு விழாக்கு போயிருந்தார்கள். குழந்தையை அழைத்துக் கொண்டு போனார்கள். திடீரென்று குழந்தைகள் எங்கேயும் வாசுதேவன், எங்கேயும் வாசுதேவன் கதறு அக்கம் பக்கம் எல்லாம் தேடி ஆகிவிட்டது. குழந்தை கிடைக்கவில்லை. யாரோ சொன்னார்கள், நாங்கள் உடுப்பிலே அவனை பார்த்தோம். உடுப்பில பல 100 மைல்கள் தள்ளி இருக்கக்கூடிய உடுப்பிலே இந்த குழந்தை எப்படி நீங்கள் பார்த்திருக்க முடியும்? இருந்தாலும் ஒரு செய்தியை கேட்டு அலறடித்துக் கொண்டு நேராக உடுப்பிக்கு சென்று அனந்தேஸ்வரர் என்ற ஆலயத்திலே சென்று பார்த்தால் அந்த குழந்தையை உட்கார்ந்து கொண்டு தியானம் செய்து கொண்டிருக்கிறான். அங்கே சிவலிங்கத்தை தியானம் செய்து கொண்டிருக்கிறான். உடுப்பி அனந்தேஸ்வரர் ஆலயத்தின் விசேஷம் என்னவென்றால், உள்ளே இருப்பவர் ஈஸ்வரர் சிவலிங்கம். ஆனால் அந்த ஈஸ்வரர் சிவலிங்கத்தை இவர்கள் வழிபாடு செய்வது விஷ்ணுவாக, அனந்தனாக. அனந்தன் என்றால் ஆதிசேஷன். அனந்தேஸ்வரர் ஆலயத்திலே அமர்ந்து கொண்டு குழந்தை சிவலிங்க பூஜை செய்து கொண்டிருக்கின்றான், தியானம் செய்து கொண்டிருக்கிறான். பார்த்துவிட்ட தந்தைக்கு ஆச்சரியமாக விட்டது. குழந்தாய் எப்படியடா வந்தாய்?
ஏன்பா நேரம் வரல, இன்னும் 2 கோடிக்கு தான் போயிட்டு தான் வந்தேன். நாராயணன் என் கூட இருக்கும்போது ஏன்பா பயன்னா அந்த பையன் அந்த சின்ன வயசு. அப்பேற்பட்ட ஒரு அபார புத்திசாலி தைரியசாலி. பிறக்கும் பொழுது ஒரு தடவை குதிரைக்காக கொண்டு வேக வச்சிருக்கா. இந்த குழந்தை கத்தியை போச்சு, அத்தனையும் சாப்பிட்டு உடனே மருத்துவர்கிட்ட ஓடணுமா, எந்த முடிவு சார கொடுக்கணும்னா சிரிக்கலாம். ஒன்னும் ஆகாது, எனக்கு ஜீரணமாயிடும், அந்த கொள்ளு எனக்கு ஜீரணமாயிடும். இந்த குழந்தையுடைய அந்த வரலாறு, குழந்தையுடைய சாமர்த்தியம் பெற்றோருக்கு எப்படி இருக்கும். நம்ம ஆத்து குழந்தைய துருதுரு தான் நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுறோம், எப்படி சந்தோஷப்பட்டிருப்பான்னு நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு உள்ள குழந்தை உட்கார்ந்துருக்கான், வாசல்ல ஒரே சத்தம். என்ன சத்தம் கேட்கலாம். இல்ல ஒரு எருமாடு வாங்கினாங்கன்னா கடனுக்கு வாங்கினேன், அந்த கடனை அடைக்கலாம். கடன்காரன் பணத்தை கொண்டான்னு கேட்கணும். ஐயா ஏன்பா இதுக்கு பயப்படுறேன்னா உள்ள போனான், இத்தனை புளியங்கொட்டையை கொண்டு வந்தான், அந்த எடுத்துக்கையாகும். தம்பி என்ன புளியங்கொட்டையை கொடுக்குறிய, அதான் எடுத்துட்டு போய் பாரு. குழந்தை கொடுத்த புளியங்கொட்டையை எடுத்துட்டு போய் பார்த்தா பொற்காசுகளாக மாறிவிட்டு. சிந்தித்து பாருங்கள். நான் 3 நாட்களாக சொல்லி வருகிறேன். இப்பொழுது நான் என்னுடைய சொற்பொழிவு ராமாயணம் மகாபாரதம் கந்தபுராணம் இல்லை, இது வரலாறு, சங்கரர் வரலாறு, ராமானுஜ வரலாறு, இன்று மத்தோரியம் மந்திராலய மகானும் வரலாறு, நடந்த நிகழ்ச்சிகள். எப்போதுமே எனக்கு தெரிஞ்சுக்கோ. ஒருத்தர் மகானா இருந்தாலும் சதை சொன்னா அந்த மகானுக்கு பிடிக்காதான் நிறைய பேர் இருப்பார். இது போய் பித்தலாட்டம் கிடைச்சதுன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பார். அக்காலத்திலே நிறைய பேர் இருந்தா அது மாதிரி அத்வைதத்துக்கும் விசிஷ்டாத்வைதத்துக்கும் தெய்வத்துக்கும் மூட்டி விட்டு பார்த்தாலும் 3மே பகவானுடைய சொருபங்கிறத மறந்துட்டு பேசணும். அது போட்டும். முதல் குரு தந்தை தான். தந்தை சொல்ல மிக்க மந்திரம் இல்லை. மாதா பிதா குரு தெய்வம். என்னோட பள்ளிக்கூட்டில் சொற்பொழி வார்த்தை சொன்னா நான் அதுக்கு வெளியே அர்த்தத்தை மாற்றி சொன்னேன். மாதா பிதா குரு தெய்வத்துக்கு சமானம். அதுல பிதாதான் முதல் குரு. அதனால்தான் அந்த கூணல் போடும் பொழுது, அந்த பிரம்மோபதேசம் பண்ணும் பொழுது மூடிக்கொண்டு மந்திரத்தை காதிலே உச்சரிக்கிறார் நம்மை ஈண்டெடுத்த தந்தை. சிந்தித்து பார்க்க வேண்டும். தந்தை ஸ்தானமும் தாய் ஸ்தானமும் எத்தனை உயர்ந்த ஸ்தானங்கள். சிறப்பாக குழந்தையை வைத்துக் கொண்டு வாசுதேவா பாடங்கள்லாம் ஒழுங்கா படிக்கணும், சொல்லு, கையை கட்டிப்பான், தொகைமா, அப்பா சொன்ன வேத பாடங்கள்லாம் சொல்லுவான். மறுபடியும் அப்பா சொல்லும் போது ஏன்பா இது மிந்தா நான் சொன்னேனே, நான் மிந்தா நான் சொன்னேனடா. ஆமா அப்பா இது ஏதானே மிந்தா நான் சொன்னேன், ஏன் அதை திருப்பி சொல்றேன். அப்பாக்கே தயக்கம் இருடாது. நாம சொன்னோன்னு இவன் நமக்கு ஞாபகப்படுத்துவான். எப்பேற்பட்ட பையனாக இருக்க முடியும் என்று சொல்லி 5 வயசாகும் போது அம்மா ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறா. அங்க சிவப்பட்டங்கிற பெரிய புராண பிரசங்கம் பண்ணிட்டே இருக்காரு. குழந்தை அங்கங்கே சுற்றி பார்த்துட்டே இருந்தான். பிரசங்கம் எங்கேயோ போயிடுச்சு. ஐயா நிறுத்துறியா, என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன், இப்படிதான் புராணத்துல இருக்கான்னு கேட்டான். நான் யார் தெரியுமா, இந்த ஊருக்கே பெரிய புராண பிரசங்கி நான். என்னை எதிர்த்து சாதாரண ஒரு பையன் கேட்கிறான், அப்பா அம்மா வேடிக்கையா பார்க்கிறேன். அப்பா அம்மா விடுவோ, நீ சொன்னது தப்பு, நான் சொல்றேன். வயசு 5. அப்பாவே ஒரு நாளைக்கு பாடம் நடத்தினார். சொற்பொழிவு, அவரும் பெரிய சொற்பொழிவாளர். குழந்தையும் போவான். ஒரு நாளைக்கு ஒரு சொற்பொழிவு பண்ணிட்டு அடுத்த கட்டம் மறந்துடும். சாதாரண சொற்பொழிவாளருக்கு சில கஷ்டங்கள் உண்டு. அது இந்த மாதிரி வயசானவருக்கு ஜாஸ்தி உண்டு. ஞாபகம் இருக்கு. ஆஞ்சநேயர்கிட்ட வந்துருப்போம், மறந்து போயிடும். திருப்பி எங்கேயாவது கட்டத்துக்கு போயிடுவோம். மானத்துவத்தின்னு போனார் ராமர்னு. அதனால அந்த ஞாபக சக்தி வச்சு அடுத்த நிகழ்ச்சிகளை ஒழுங்காக சொல்லிட்டு வரணும். அப்பா தான் சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தா அடுத்த நிகழ்ச்சி மறந்து போயிடுச்சு. அதை விட்டுட்டு அடுத்தது தாவிட்டார். ரொம்ப சாமர்த்தியமான ஒரு காரியங்கள் இருக்கு. ஒன்று தெரியலன்னா அதை அப்படியே விட்டு அடுத்த சாப்டருக்கு போயிடலாம். அப்பா தொடர் கதையா சொல்லிவிட்டு நடுவில் ஏன் சொல்லல கேட்டோம். ஏற்பட்ட ஒரு மகத்தான பையனாக வளர்ந்தான் ஸ்ரீ வாசுதேவர். 7 வயசுல உரையெல்லாம் பண்ணி வேத அபியாசிகள் எல்லாம் பண்ணி விட்டு
ஒரு குருவிடம் சேர்த்தார்கள். எப்போதுமே அப்பா ஆரம்ப குரு, மேற்கொண்டு குருகுலம் படிப்பதற்கு வேற ஒருவரிடம் சேர்க்க வேண்டும். தந்தையே கடைசி வரைக்கும் குருவாக இருக்கக்கூடாது. அதனாலே தோக்கம் தில்லையா என்ற ஒரு மாபெரும் மனிதரிடம் சென்று மருத்துவர் பெரியவர் குருவாக ஏற்றுக்கொண்டார். அவர் மிக சிறப்பான முறையிலே பாடங்களை படித்து வந்தார். இவன் தான் ரொம்ப குறும்புகார பையன் சொல்றேன். அவர் உட்கார்ந்து ரொம்ப சிரமமா பாடம் நடத்திட்டே இருப்பார். இவன் அங்க பார்ப்பான், மேல பார்ப்பான், கீழே பார்ப்பான். வாசுதேவா, நான் உனக்கு தாண்டா தொண்டை தன்னை கத்திட்டு பாடம் நடத்திட்டு இருக்கேன், புரியுது புரியுது, நான் இல்லைன்னு சொல்லலையே. இப்படி அங்க பார்க்கல இங்க பார்க்கல, தெரியல எவ்வளவு பாடம் ஓடிட்டு தெரியுமா? தெரியுமே. அவர் நடத்தின அத்தனை பாடத்தை மிகவும் ஒப்புவிக்கிறார். கடவுள் நினைவாற்றல். 11 வயதானவுடன் ஒரு நாள் தந்தையை கொஞ்சிக் கொண்டிருந்த பொழுது தடவி கொடுத்தான். அப்பா, என் ஆசை ஒன்று இருக்கிறது, நிறைவேற்றி தருகிறேன்.